மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை விட ஆரம்பமே அசத்தலாய் இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் புது வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்கள் காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் முதல் துவங்கி ஜனவரி மாதம் முடியும் வரைக்குமே 100 அல்ல 200% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்பதை பார்க்கும் போது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் ராசியின் அதிபதியான சனி உட்பட பல கிரகநிலைகளில் நல்ல மாறுதல் ஏற்படுகின்றன. ஏனென்றால் முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை இன்னும் 2 மாதங்களில் கொடுக்க போகிறாருங்க. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலை அமைப்பை மகர ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் விரயத்தில் இருந்து விலகுகின்றன. வீண் விரய செலவுகளை தவிர்க்கக்கூடிய வகையில் ஜென்மராசிக்குள் நுழைவதால் சற்று தன வரவு தாராளமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு தோள் கொடுத்து உதவக்கூடிய வகையில் மிக பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே உங்களுடைய வாழ்வில் உச்சம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி நிறைந்த தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் விரயத்தில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசியில் அவர் உச்ச பலமும் பெறப்போகிறார். எனவே கனவுகள் கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை நிறைவாக மகர ராசிக்காரர்கள் சந்திக்கும் இனிமையான வேளையாக இந்த தருணம் அமைகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் சிறப்பான அமைப்பில் வலம் வருவதால் காரிய வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தர வருவாய் பெறக்கூடிய வகையில் உறுதியாகவே பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்க போகின்றன. அது மட்டுமல்லாது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தரான ராசியின் அதிபதியான சனி பகவான் பல அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் பிறக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக உச்சபலம் பெறுகிறார் ஜனவரி 14ஆம் தேதி முதல். எனவே அவர் உச்சபலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பொருளாதார நிறைவு அடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய கிளை திறத்தல் புதிய தொழில் துவங்குதல் நிரந்தர வேலை வாய்ப்பில் இணைதல் என பல நல்ல அமோகமான யோகம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முழுமையாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் அற்புதமான வேலையாக ஆரம்பமே அசத்தலாய் அமைய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் மற்றும் சனியின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோக வாய்ப்புகளை ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெற்று ஜென்மராசியில் அமரக்கூடிய இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார். வீண் விரயங்கள் அனைத்தும் சுப விரயமாகவும் மங்களம் நிறைந்த விரயமாகவும் மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் நிச்சயமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு அந்த தடையை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறார். விரயஸ்தானத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் நுழைவதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதிரடியான சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.
நடைபெறும். லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூடுகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் விரைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் அதிக அக்கறையுடன் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய வேளையில் சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனும் மிக வலுவாக விரயத்திலிருந்து ஜென்மத்தில் நுழைய போகிறார். 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ஜென்மராசிக்குள் நுழைவதால் சௌகரியங்கள் மேம்படும். இந்த தருணத்தில் கூடுதலாகவே நீங்கள் நினைப்பதை விட பல காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல காரிய தடையின்றி வெற்றிகரமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சி வாய்ப்பும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களுடைய வாழ்வில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் அதிக அக்கறையுடன் செயல்படுவதால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாக உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான உயர்வையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் கைகூட போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். அதை தொடர்ந்து 12 இடங்களிலும் மாறி வலம் வந்தாலும் கூட சந்திரன் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். எனவே முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. தனஸ்தானத்தில் ராகவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் இருப்பது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கும் அமைப்பாக உறுதியாகவே பார்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இரு கிரகநிலைகளும் சாதகமற்ற சூழலில் இருப்பதால் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று திடீரென முடிவுகளை மேற்கொள்ளுதல் போன்ற விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் மற்றவர்களுக்கு பணம் கொடுக்க வாங்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. சின்ன சின்ன காரிய தடைகள் கூட இந்த தருணத்தில் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகும். முழு சுபகிரகமான குரு பகவான் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பூனரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். குரு 6ல் இருப்பது அனைத்து வகையான பணிகளிலும் சற்று அதிரடியாகவும் தடாலடியாகவும் சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் 6ல் இருந்தாலும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மனதில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வை பெற்று தருகிறார். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் அடுத்தடுத்து உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார். துணிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பண பற்றாக்குறை முற்றிலுமாக விலகும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட முன்னேற்றத்தை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தைத்திருநாள் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.